நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். விளக்கம். பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காததற்கு கண்டனம். மீண்டும் உள்துறை அமைச்சரானார் நமச்சிவாயம். சபாநாயகர் பதவிக்கு பாஜக அதிமுக இடையே தொடரும் போட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீடு திரும்பிய 11ஆம் வகுப்பு மாணவி மீது வேன் மோதியதில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதுச்சேரியில் வாகன விபத்தில் மாணவர்களின் உயிரிழப்பு என்பது தொடர்கதையாகியுள்ளது. புதுச்சேரி தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவரது மகள் அஸ்வதி. இவர் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் பள்ளி முடிந்து தனது சைக்கிளில் மேட்டுப்பாளையம் வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி அருகே அஸ்வதி தனது சைக்கிளில் வந்தபொழுது பின்னே வந்த தமிழக பதிவு எண் கொண்ட வேன் அஸ்வதி ஓட்டி வந்த சைக்கிள் மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்த பொழுது கண்ணிமிக்கும் நேரத்தில் அஸ்வதி தலையில் வேனின் முன்பக்க சக்கரம் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சம்பவம் குறித்து அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவி அஸ்வதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வாகனத்தை ஓட்டி வந்தது பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஆஷிப் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து அவரிடம் போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த மாணவியின் உடலை கண்டு அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்து வாகன விபத்தில் மாணவர்கள் உயிரிழப்பு என்பது தொடர்கதையாகி வருகிறது. புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 90 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. துறை ஒதுக்குவதில் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே இழுபறி நீடித்த நிலையில் பாஜக எதிர்பார்த்த துறைகள் கிடைத்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாஜக 4 இடங்களிலும் அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் தக்கவைத்தது. மே 13ஆம் தேதி ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவருடன் பாஜகவை சேர்ந்த மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அதன் பிறகு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு 1 மாத காலமான நிலையில் ஜூன் 17ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதற்கிடையில் முக்கிய துறைகளை பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளும் கேட்டதால் இழுபறி பல நாட்கள் நீடித்தது. குறிப்பாக உள்துறை, தொழில், கல்வி உள்ளிட்ட துறைகளுக்காகவும் சபாநாயகர் பொறுப்பிற்காகவும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே இழுபறி நீடித்தது. பிரதான எதிர்க்கட்சியான திமுக அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாத காரணத்தினால் புதுச்சேரி மாநிலத்தின் நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளதாகவும் அதிகாரிகள் ஆட்சி நடைபெறுவதாக கூறி சட்டமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த நிலையில் சுமார் 75 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இலாக்கா பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். ஆனால் அதில் பாஜக எதிர்பார்த்த உள்துறை, தொழில்துறை உள்ளிட்டவை இல்லாத காரணத்தினால் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது 77வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அமித்ஷா தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது அமைச்சரவை இலாக்கா பட்டியல் ஒதுக்குவது தொடர்பாக தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் மறுநாளே, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதியே துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து புதிய பட்டியலை வழங்கினார். முதலமைச்சர் வழங்கிய 2 மணி நேரங்களிலேயே துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த நிலையில் அமைச்சரவை பட்டியல் அரசு இதழில் வெளியானது. அதன்படி பாஜக எதிர்பார்த்தபடியே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு ஒதுக்கப்பட்டது. உள்துறையோடு சேர்த்து கால்நடை பராமரிப்பு மற்றும்
கால்நடை நலன், வனம் மற்றும் வனவிலங்கு, மின்துறை, பள்ளி மற்றும் உயர்கல்வி, சட்டத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆந்திராவிற்கு அருகே உள்ள புதுச்சேரி பகுதியான ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலா மற்றும் சிவில் விமான போக்குவரத்து, மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், துறைமுகம், தொழில் மற்றும் வணிகம், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்திற்கு அருகே உள்ள நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலுக்கு ஆதிதிராவிடர் நலன், கலை மற்றும் பண்பாடு, வீட்டு வசதி, தகவல் தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல், அரசு அச்சகம் மற்றும் எழுதுபொருட்கள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்துவிற்கு குடிமைப்பொருள் வழங்கல், சமூக நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, சிறுபான்மையினர் நலன் ஆகிய துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனுக்கு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, சமூக மேம்பாடு, ஊரக வளர்ச்சி, முன்னாள் இராணுவத்தினர் நலன் ஆகிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதை தவிர்த்து நிதி, உள்ளாட்சி, நகர்ப்புற மேம்பாடு, வருவாய், கலால், சுகாதாரம், இந்து சமய அறநிலைத்துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை முதல்வர் ரங்கசாமி கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அமித்ஷா அரசுமுறை பயணமாக வருகை தந்து காவல்துறை நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சுமார் 90 நாட்களுக்கு மேலாக புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாததால் அரசியல் கட்சியினரை தாண்டி சமூக அமைப்புகளும் போராட்டம் நடத்திய நிலையில் ஒரு வழியாக அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரத்தில் அமர்ந்துள்ளனர். 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து காரைக்காலில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். புதுச்சேரி மாநில உயர்கல்வித்துறையில் 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து UGC ரெகுலேஷன்ஸ் 2010 அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் அதற்கான பணி பலன்களை பின்னோக்கி அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் ஒரு பகுதி பேராசிரியர்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் வழக்கம் போல வகுப்புகளை நடத்திவிட்டு கல்லூரி வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாததால் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் UGC ரெகுலேஷன்ஸ் 2010 அடிப்படையில் தங்களுக்கு பின்னோக்கி அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் அதற்கான பணி பலன்களை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதேபோல காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியிலும் பேராசிரியர்கள் மாணவர்களின் வகுப்புகளை பாதிக்கப்படாத வகையில் பாடம் நடத்திவிட்டு கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் பொழுது பேராசிரியர்கள் 15 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும், UGC விதிமுறைகளின் அடிப்படையில் பின்னோக்கி பணி பலன்களை வழங்க வேண்டும், ஆசிரியர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளை ஏற்று UGC ரெகுலேஷன்ஸ் 2010 அடிப்படையில் பின்னோக்கி பதவி உயர்வு மற்றும் அதற்கான அனைத்து பணி பலன்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் வலியுறுத்தினர். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி திரை இயக்கம் சார்பில் 3வது உலக திரைப்பட விழா நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுவை திரை இயக்கம் செயலாளர் KR ரவிச்சந்திரன், புதுவை திரை இயக்கம் அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனம் சார்பில் 3வது ஆண்டாக உலக திரைப்பட விழா நாளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது. நாளை மாலை 6 மணிக்கு தொடங்கவுள்ள இந்த உலக திரைப்பட விழாவை புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் ஹரிஹரன் தொடங்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசின் முதன்மை செயலர் டாக்டர் சரத் சவுகான், அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனத்தின் தலைவர் பேரா R வெங்கட்ராமன், அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் லாரன் ஜாலிகுஸ், எடிட்டர் லெனின், இயக்குநர் சிவகுமார், ஸ்ரீலங்காவின் புகழ்பெற்ற இயக்குநர் சோமிதரன், எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர் கலபிரான், அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவன கலைப்பிரிவு பொறுப்பாளர் அர்னால்ட் ராண்டிக், திரைப்பட பாடலாசிரியர் ஏகாதேசி, புதுச்சேரி திரை இயக்கத்தின் தலைவர் பாலு, செயலாளர் ரவிச்சந்திரன், செல்வம், பச்சையம்மாள், பக்தவச்சலம் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் தமிழகம், புதுச்சேரியை சேர்ந்த இயக்குநர்கள், திரைப்பட ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். 3 நாட்கள் நடைபெறும் விழாவில் பிரான்ஸ், ஜெர்மனி, கொலம்பியா, இலங்கை, இந்தியா, ஈரான், துனிசியா உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த 10 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. மேலும் விழாவின் 2ஆம் நாளில் 12 மணியளவில் இயக்குநர்கள் ஹரிஹரன், சிவகுமார், மோகனன்,
சோமிதரன் இணைந்து பங்கேற்கும் இண்டிபெண்டன்ட் சினிமா அட் கிராஸ் ரோட்ஸ் என்ற தலைப்பிலான சிறப்பு பயிலரங்கமும் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் சர்வதேச தரத்தில் நடைபெறும் இந்த திரைப்பட விழா திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் கலை ஆர்வலர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ஆய்வக சேவை 3 நாட்களாக முடக்கம். உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் முற்றுகை போராட்டம். போராளிகள் குழு எச்சரிக்கை. காரைக்கால் மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகத்தில் பரிசோதனைக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் இல்லாததால் கடந்த 3 நாட்களாக மலம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் நடைபெறாமல் முடங்கியுள்ளதாகவும் இதனால் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் மலம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளில் உள்ள தொற்றுகளை கண்டறியும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகத்தில் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டரை மருத்துவமனை நிர்வாகம் வழங்காததால் கடந்த 3 நாட்களாக எந்தவித பரிசோதனையும் நடைபெறவில்லை என்றார். இதன் காரணமாக மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட நோயாளிகள் உரிய நேரத்தில் பரிசோதனை முடிவுகளை பெற முடியாமல் சிரமம் அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எரிவாயு சிலிண்டர் இருந்தால் பரிசோதனை முடிவுகளை 2 நாட்களுக்குள் வழங்க முடியும். ஆனால் எந்த காரணத்திற்காக மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை சிலிண்டர் வழங்கவில்லை என்பது புரியவில்லை என்றும் இதனால் நோயாளிகளின் சிகிச்சை பாதிக்கப்படும் நிலையில் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மருத்துவமனை நிர்வாகம், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சருமான முதலமைச்சர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஆய்வகத்திற்கு தேவையான எரிவாயு சிலிண்டரை வழங்கி பரிசோதனைகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் காரைக்கால் மாவட்ட அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் பேட்டியளித்தார். சூப்பர் எல்னினோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். பொதுப்பணித்துறையிடம் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி மனு. காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். புதுத்துறை பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தரமாக சீரமைக்க வேண்டும் மற்றும் சூப்பர் எல்னினோ தாக்கத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் இக்பால் தலைமையில் நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான், காரைக்கால் மாவட்டம் முழுவதும் தேர்தலுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து சாலை பணிகளையும் உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும் புதுத்துறை பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட சாலைகளை தரமாக சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் சூப்பர் எல்னினோ தாக்கம் காரணமாக அண்டை மாவட்டங்களான நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறைக்கு சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த 2 மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள காரைக்கால் மாவட்டத்திலும் கடுமையான வெப்ப அலையுடன் திடீர் கனமழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும் கூறினார். எனவே பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு மாவட்டம் முழுவதும் உள்ள வடிகால், மழைநீர் வாய்க்கால்கள் மற்றும் நீர்வழித்தடங்களை விரைந்து தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் சாலை பணிகள் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் அரசுக்கு அவர் வலியுறுத்தினார். So, Pia, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி உருளையன்பேட்டை திருவள்ளுவர் சாலை அருந்ததி நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை திருவள்ளுவர் சாலை அருந்ததி நகர் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு ஆடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு இன்று காலை அம்மனுக்கு பள்ளி எழுச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்று ஆலயத்தில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் காப்பு கட்டி கொடியேற்றும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனையும் அம்மனுக்கு நெய்வேத்தியமும் நடைபெற்றது. தொடர்ந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வுக்கு உபயதாரர்கள் சந்தோஷ் மீனா குடும்பத்தினர், முருகையன் காளியம்மாள் குடும்பத்தினர், ரமேஷ் மேகலா பிரபு துர்கா குடும்பத்தினர், சுகுமார் உஷா குடும்பத்தினர், கார்த்திகேயன் சுந்தரி குடும்பத்தினர் மற்றும் ஜில்பர்ட் ராணி குடும்பத்தினர் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
முதலமைச்சர் என் ரங்கசாமி பிறந்தநாள். திருப்பட்டினத்தில் சிறப்பு வழிபாடு, நலத்திட்ட உதவிகள், அன்னதானம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் சிறப்பு வழிபாடு, நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் திருப்பட்டினம் பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் முதலமைச்சர் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் நலத்துடன் மக்கள் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முதலமைச்சரின் பிறந்தநாளை கொண்டாடினர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கப்பட்டன. பின்னர் ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் ஆசிரியர் ஜெயராமன் மற்றும் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை பிரதேச MK தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்றம் சார்பில் முப்பெரும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை பிரதேச MK தியாகராஜ பாகவதர் நற்பணி மன்றம் சார்பில் நற்பணி மன்ற 29ஆம் ஆண்டு விழா, MK தியாகராஜ பாகவதர் 116வது ஆண்டு விழா, விஸ்வகுல சமூக சேவகர்கள், விஸ்வகர்மா விற்பனர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நற்பணி மன்ற தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சண்முகம் வரவேற்புரை ஆற்றினார். கௌரவ தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆச்சாரி, சுப்பிரமணியன் ஆச்சாரி, வெங்கடாச்சலபதி ஆகியோர் துவக்க உரையாற்றினர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சண்முகம், முருகன், நாகலிங்க ஆச்சாரி, தங்கம், பச்சையப்பன், தேவ ராதாகிருஷ்ணன், பச்சமுத்து, முத்தையா, சிங்காரம், அம்பிகாபதி, ராஜாராம், மணிசந்தர், ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி மற்றும் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் MK தியாகராஜ பாகவதர் விருதினையும் மாணவ மாணவிகளுக்கு விருதுகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பொருளாளர் காளி நன்றியுரை ஆற்றினார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிடரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கேனியம்மன் ஆலயத்தில் திருவிழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த பந்தல் பட்டாசு நிரப்பப்பட்டதால் நள்ளிரவில் தீப்பற்றி எரிந்தது. இத்தகவலை அறிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு நேரில் விரைந்து சென்றார். தீயணைப்புத்துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். அதனைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி தாசில்தார் அலுவலகத்தில் மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை உடனடியாக செயல்படுத்தி தாய் வழி ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு சமூக சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சென்டாக் மருத்துவ கலந்தாய்வு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சமூக சான்றிதழ் கிடைக்காததால் மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்தி தகுதியுடைய அனைவருக்கும் சமூக சான்றிதழ் வழங்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காததற்கு கண்டனம். மீண்டும் உள்துறை அமைச்சரானார் நமச்சிவாயம். சபாநாயகர் பதவிக்கு பாஜக, அதிமுக இடையே தொடரும் போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.